فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில் இல்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை விதித்தார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கவும், இந்த அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரித்தார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருளட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களிடத்தில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன வித்தியாசங்கள் எல்லாம் உண்டாகும் என்று சொன்னார்களோ அத்தகைய ஒரு காலத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான காலத்தில் நாம் வாழும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது போல, ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை, மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்ட நெருப்பு கங்கை எவ்வாறு அவனால் வைத்துக் கொள்வது கடினமாக, கஷ்டமாக இருக்குமோ அப்படியான ஒரு காலத்திலே தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து கடைசி வரை கலிமாவிலே உறுதியாக இருந்து ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய மாதம் சஃபருடைய மாதம். வருடத்துடைய ஆரம்ப முஹர்ரம், அந்த முஹர்ரத்தை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் தான் சஃபருடைய மாதம். இந்த சஃபருடைய மாதம் வந்தால் நாம் நிறைய விடயங்களை, இந்த சஃபருடைய மாதத்துடைய ஆரம்பம் என்பதனால நிறைய விடயங்களை முதலாவது படித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான், சஃபருடைய மாதம் வந்தால் நம்மிலே அதிகமானவர்கள் அல்லது குறைவான மக்கள் அல்லது அறியாத மக்கள், இந்த சஃபருடைய மாதம் என்பது நமக்கு தொழில் துறவுகள், திருமணங்கள் அல்லது நல்ல காரியங்கள் எந்த ஒன்றையும் ஆரம்பிப்பதற்கு இது நல்ல மாதம் அல்ல. இது ஒரு மோசமான மாதம். சொல்ல போனால் இது பீடகை மாதம் என்றெல்லாம் இந்த மாதத்துக்கு பேர் சொல்லி இந்த மாதத்தை ஒரு கழிக்கும் ஒரு மோசமான பழக்கம் இன்று வரை நம்மிலே சில பேர்களிடத்தில் இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் சஃபருடைய மாதம் ஒரு பீடகைக்குரிய மாதமா, அல்லது சஃபருடைய மாதத்தில் அப்படி ஒரு பீடகை இருக்கிறதா? சஃபருடைய மாதத்தில் ஒன்றை ஆரம்பித்தால் அது பலாய் முசீபத்தில் சென்று முடியுமா? அல்லது இஸ்லாத்திலே அப்படி பீடகைகள் பார்க்கலாமா அல்லது துர்க்குறிகள் பார்க்கலாமா என்று பார்த்தால் இஸ்லாத்தில் அவ்வாறு எதுவுமே கிடையாது. இஸ்லாம் என்பது துர்க்குறி என்பதோ அல்லது காலத்தை வைத்து இது மோசமான காலம் என்று சொல்வதோ, இந்த காலத்தில் இதை ஆரம்பித்தால் அல்லது இந்த காலம் ஒரு கெட்ட காலம் என்றோ, காலத்தை சபிப்பதோ, காலத்தை ஏசுவதோ, காலத்தை மோசமாக கருதுவதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னால வந்த சஹாபிகளோ இமாம்களோ நம் யாருமே அதை நமக்கு வழிகாட்டி தரவில்லை. எனவே அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் போது இந்த சஃபருடைய மாதம் என்பது உலகத்தில் இன்று பேசக்கூடிய இந்த மோசமான கருத்துக்களை வைத்துக் கொண்டு நாம் இது ஒரு பீடகைக்குரிய மாசம் அல்லது ஒரு கெட்ட மாசம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், தொற்று நோய் என்ற ஒன்று உலகத்தில் கிடையாது. தொற்று நோய் என்ற ஒன்று இஸ்லாத்திலே இல்லை. தொற்று நோய் என்றால் என்ன? நாங்க கொரோனா காலத்தில் எல்லாருமே தொற்று நோய்க்கு பயந்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபிர்ர மினல் மஜ்தூமி ஃபிராரக மினல் அஸத், குஷ்ட நோயாளியை கண்டால் சிங்கத்தை காண்பது போல நீ ஓடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஷ்ட நோயாளியை கண்டால் சிங்கத்தை காண்பது போல நீ ஓடு என்று சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே தொற்று நோய் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தொற்று நோய் என்ற ஒன்று கிடையாது. நாம் எவ்வாறு அதை ஈமான் கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்து பின்னால் இன்னொரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தால் இவனால் அவனுக்கு வந்தது என்று நாம் நினைக்க கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவனுக்கு எவ்வாறு ஆரம்பத்தில் வந்ததோ அதே போல இப்பொழுது இவனுக்கும் ஆரம்பத்தில் இருந்து வந்திருக்கிறது. சஹாபிகள் இந்த தொற்று நோய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல என்று சொன்னதோட சஹாபிகள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சொறி பிடிச்ச ஒட்டகம் இருக்கிறது, சொறி பிடிச்ச ஒட்டகம் இருக்கிறது, அது சொறியோட இருக்குது, அது மற்ற ஒட்டகத்தோட கலக்கும் போது அதற்கும் சொறி வரத்தானே செய்யுது. அப்ப நீங்க தொற்று நோய் என்ற ஒன்று இல்லை என்று எவ்வாறு சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சரி, இந்த ஒட்டகத்திலிருந்து அந்த ஒட்டகத்துக்கு வந்தது, அந்த ஒட்டகத்திலிருந்து அடுத்த ஒட்டகத்துக்கு வந்தது என்று நீங்கள் சொன்னால் முதலாவது ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னாங்க, தொற்று நோய் என்ற ஒன்று மார்க்கத்தில் கிடையாது. அப்ப ஏன் ஓட சொன்னாங்க தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நோயாளியை கண்டா ஓரமாக சொன்னாங்க. காரணம், நாங்க கொரோனா காலத்துல ஓரமாகி தொழுவதும் தூரமாகி இருந்ததும் காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை அவனிடத்துல நோய் இருந்து அந்த நோய் பின்னால அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி எங்களுக்கு வந்ததுக்கு பின்னால அவனாலதான் வந்தது என்று நாம நினைச்சு எங்களுடைய ஈமானை இழக்க கூடாது. அதனாலதான் நோயாளியை கண்டால் ஓரமாக சொன்னாங்களே தவிர தொற்று நோய் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் நோயாளிய இந்த கொரோனா காலத்துல தூரமாக இருக்கிற மாதிரி மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னார்களோ அந்த அர்த்தத்தில் அதை எடுத்து நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பறவை துக்குறி என்ற ஒன்றும் கிடையாது. ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம் அது. பறவை துக்குறி என்றதுல பலவிதமாக இருக்கிறது. ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வாங்களாம் ஜாஹிலியா காலத்துல, போகும்போது என்ன செய்வாங்களாம், பலவிதமாக இருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? ஒரு கல்லை எடுத்து ஒரு பறவை மேலையோ ஏதாவது ஒன்று அடிப்பாங்களாம். அவங்க அடிச்சு சரியாப்பட்டா பிரயாணம் போவோம், படாட்டி போகாமல் இருப்போம். இப்படி ஒரு வேலை செய்வாங்களாம் ஜாஹிலியா காலத்துல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அதுவும் இஸ்லாத்துல கிடையாது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சஃபருடைய மாதம் பீடகை மாதம் என்று சொல்வதும் மார்க்கத்துல கிடையாது. சஃபருடைய மாதம் எந்த கெட்ட மாதமும் அல்ல. சஃபருடைய மாதம் மோசமான மாதம் அல்ல. அதில் அதை ஆரம்பிக்க கூடாது, இதை ஆரம்பிக்க கூடாது, ஆரம்பிச்சா முசீபத்து தான் என்று சொல்லக்கூடியது நம்முடைய ஈமானுக்கு நல்லதல்ல. அப்படி நாம் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைய காலங்களிலே கூட சில பேர்களிடத்தில் அந்த வழக்கம் இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியிறங்குவான், வெளியிறங்கினத்தோட ஒருத்தர் முகத்தை கண்டுட்டா இவன் முகத்துல முழிச்சாச்சு, இன்றைக்கு பிரயாணம் போகக்கூடாது. இவன் முகத்துல முழிச்சுதான் போன மாசம் நான் போகும்போது பைக்ல வரண்டேன், இனிமேல் அவன் முகத்துல முழிச்சுட்டு நான் பிரயாணம் போகக்கூடாது என்று மனிதர்களை குறை சொல்லும் சமுதாயமும் விண்ணப்பிக்கிறான். அவன் முகத்துல முழிக்க கூடாது என்பதற்காக சில பேர்கள் அவன் இல்லாத நேரத்தில் போறது உண்டு. சில பேர் ஊட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போறான். நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் இவன் முகத்துல முழிச்சா முசீபத்து என்று அவனை நாங்க ஒதுக்கி அவன் இஸ்லாத்தையே விட்டுட்டு போயிட்டு அருந்தை தருவான். ஏன் தெரியுமா? இப்படி இஸ்லாம் எங்குமே சொல்லல. ஒருத்தன் முகத்துல முழிக்கிறதுனாலயோ அவன் பார்க்கிறதுனாலயோ மனுஷனுக்கு ஆபத்து வரும், கெடுதி வரும் என்று எதுவுமே கிடையாது. பைக்கில் போயிட்டு இருக்கும் போது, வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது முன்னால பூனை ஓடிட்டா போக மாட்டாங்க. சில பேர் பூனை ஓடிட்டா போக மாட்டான். ஏன்? பூனை குறுக்க வந்தா பிரயாணம் ஆபத்தாயிருமாம். அப்படி பார்த்தா கொழும்புல எங்கேயுமே போக முடியாது. பூனை ஓடாத நேரமும் இல்ல, பூனை நடக்காத நேரமும் இல்ல, பூனை கிராஸ் பண்ணாத நேரமும் இல்ல. சில பேர் இந்த வீட்டுகளை பூனையே வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க எந்த நேரம் வீட்டை விட்டு வெளியேறும் போது முன்னால பூனை தான் வருது. இதெல்லாம் இஸ்லாம் சொன்ன ஒன்று அல்ல. திடீரென்று வீட்டை விட்டு வெளியிறங்கும் போது செருப்பு பிஞ்சு இருந்துச்சாம், அதனால பிரயாணம் ஆபத்தாம். யாரு சொன்னது? செருப்பு பிஞ்சு இருந்தா பழைய செருப்பு பிய்யத்தான் செய்யும். பழைய செருப்பாக இருந்தா பியும், சில கட்டத்தில் புதிய செருப்பு வெட்டிப்பட்டு இருந்தா அதுவும் பிய்யத்தான் வேணும். இதெல்லாம் ஆபத்தென்றோ மனிதனுக்கு கெடுதி என்றோ எதுவுமே நினைக்க கூடாது. இன்றைய நாள் என்றா சரியே இல்லை எனக்கு அப்படி சொல்லுவாங்க சில பேர். இன்றைய நாள் என்றா சரியான மோசம் எனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? லா தசுப்பு தஹர், காலத்துக்கு ஏசவானாம், காலத்துக்கு ஏசவானாம். இந்த காலம் என்றா மோசமான காலம், கெட்ட காலம். இப்படி காலத்துக்கு ஏச வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் தான் காலத்தை படைக்கிறேன், நான் படைத்த காலத்துக்கு நீங்கள் ஏச வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வதாக நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். எனவே நாம் இது போன்ற இந்த கெட்ட பழக்கங்களை, கெட்ட முசீபத்துகளை நம்மிலே இருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். அவர் பார்த்தா முசீபத்து, இவரை கண்டா முசீபத்து, பூனை முன்னால வந்தா முசீபத்து, கழுதையை கண்டா முசீபத்து, கடையில போகும்போது பள்ளி வெள்ள விழுந்தா முசீபத்து. சில பேர் எங்கிருந்து படிக்கிறாங்களோ தெரியாது, பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று பள்ளி பரோட்டா சொல்லுவாங்க. நான் சொன்னது அது உண்மை என்று சொல்லுதான். இவர் என்ன பள்ளியில பாசையா படிச்சிருக்காரு? நான் சொன்னது அவர் உண்மைன்னு சொல்லித்தான் பள்ளி. எங்க யாரு படிச்சு தந்தது? எந்த கிதாபில வருது? எந்த இமாம்கள் சொல்லிக்கிறாங்க? இப்படியான சில, அதாவது இஸ்லாத்துக்கு இல்லாத, சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை எடுத்துக்கொண்டதில் ஒரு மோசமானதுதான் இந்த சபருடைய மாதம். சபருடைய மாதத்தில் அப்படி எந்த பீடகையும் எந்த முசீபத்தும் உங்களுக்கு இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சஃபருடைய மாதத்துடைய முசீபத்து என்ற ஒன்று நமக்கு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகன் இப்ராஹிம், அவரது பேரு மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் பெற்றெடுத்த புள்ள, அவங்க வஃபாத்தா போனாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளையுடைய ஜனாசாவுக்கு சென்று கபரடியில சென்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளைய அடக்கி போட்டு அழுதார். சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீங்க என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கும் போது உறவுகள் அழுவது என்பது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போடக்கூடிய இரக்கம் என்றாம். அதோட விடல்ல அன்றைய நாள்ல சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகன் மௌத்தா போன நாள் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது. என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போனதினாலதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் உலகத்தில் ஒருத்தருடைய மௌத்தினால இன்னொருத்தர் உயிரோடு இருக்கிறதுனால நடக்காது. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களை அல்லாஹ் எச்சரிப்பதற்காக, பயம் காட்டுவதற்காக, தஹ்வீஃபை கொண்டு வருவதற்காக அல்லாஹ் கிரகணத்தை ஏற்படுத்துவார். கிரகணம் வந்தால் தொழுது கொள்ளுங்கள். கிரகண தொழுகை என்று இருக்கிறது, சூரிய கிரகணம் சந்திர கிரகண தொழுகை என்று இருக்கிறது, அதை தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த கிரகணத்தை நீக்குவார். ஒருவேளை சூரியன் மூடிப்பட்டிருந்து அப்படியே மூடிப்பட்டுட்டா அது தெளிவாகிறோமா இல்லையா?
தொழுது அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த மோசமான நிலைமையை விட்டும் மாற்றுவதற்காக தொழுது துஆ கேளுங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகன் மௌத்தா போனதற்காக கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னதே ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். ஒருவேளை நம்முடைய வீடுகள்ல அப்படி யாரோ அப்பா அம்மா மௌத்தா போனதுனால இப்படி நடந்து, உங்களோட அப்பட இதுக்காக வேண்டித்தான் அப்படி நடந்தா நாங்கெல்லாம் சேர்ந்து ஆமா சாமியை போட்டுருவோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஆமா ஆமா உண்மைதான் ஆமா ஆமா அப்படித்தான் எங்க குடும்பத்தில் ஒத்தார் அவ்வளவு பவரான ஆளு அப்படித்தானே சொல்லும் இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கிரகணம் என்பது ஒருத்தருடைய மௌத்தினால இன்னொருத்தருடைய ஹயாத்தினால அது உண்டாகாது என்றான். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான், அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்சியை நினைத்தால் போலாக்குவார். அதனால நாங்க எந்த காலத்தில் இருந்தாலும் அந்த காலம் முசீபத்துக்குரிய காலம் என்று நாம் நினைக்க கூடாது. அது இஸ்லாத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி பார்த்தால் இந்த நல்ல நேரம் என்று ஒன்று இருக்கிற அது இஸ்லாத்துல இருக்குதா? நல்ல நேரம் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்தில கெட்ட நேரம் என்று ஒன்று இல்ல, ஆனால் சிறந்த நேரம். அத்தனை நேரம் கெட்ட நேரம் அல்ல, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சிறந்த நேரம் என்ற ஒன்று இருக்கிறது, சிறந்த நாள் என்ற ஒன்று இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஃதல அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்கள்ல சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். மற்ற நாள் எல்லாத்தையும் விட வெள்ளிக்கிழமை நாள் சிறந்த நாள். அப்ப சிறந்த நாள் என்ற ஒன்று இருக்கிறது, சிறந்த நேரம் என்ற ஒன்றும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாள்ல ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் துஆ கேட்டால் அல்லாஹ் அவனுடைய துஆவை கபூல் செய்வான். அப்ப சிறந்த நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போலதான் பாருங்க, காலை பொழுது சுபகுக்கு பின்னால நேர காலத்தோட ஒரு மனிதன் வேலையை ஆரம்பிக்கிறது, வேலையை போறது ரொம்ப நல்லது. பூரிக்கலி உம்மதி ஃபீ புகூரிஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு காலை பொழுதில் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலையில போகாமல் ஓருக்கு பின்னால வைத்து கடையை திறந்துட்டு ஈவரட்டிட்டு வாரண்டு கடையில ஒன்றுமே இல்லை. காலை பொழுதுல நேரத்தோட போறது இருக்கிறது, அது பரக்கத்து. சில பேர் கடையை திறக்க முன்னால கேட்பான், அதுல எப்ப கடையை திறக்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி உறந்துருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். அந்த வெள்ளிக்கிழமை நாள்லயாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மற்ற நாள் கெட்ட நாள் என்று நான் சொல்ல வரல, சிறந்த நேரம் சிறந்த நாள் என்ற ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புதன்கிழமை நாளைக்குதே வேலைகள் ஆரம்பிக்கிறதற்கு நல்ல நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் புதிஅ யௌமல் அர்பியா இல்லா வகத்தம்ம, புதன்கிழமை நாளில் ஏதாவது ஒன்றை ஆரம்பித்தால் அது சிறப்பாக முடியும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நாங்க பார்க்கலாம், பழைய காலங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த புதன்கிழமை நாள்ல தான் மதரசாக்கள்ல கூட மாணவர்களுக்கு தெரியும், ஓதி கொடுக்கிற இடங்கள்ல தெரியும், குர்ஆன கூட புதன்கிழமை நாள்ல தான் ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. ஏன் காரணம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புதன்கிழமை ஒன்றை ஆரம்பிக்கும் போது அது பரக்கத்து செய்யப்படும், மட்டுமல்லாது அது பரிபூரணத்தை அடையும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே துட்குறி என்பது, துட்குறி பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் நல்ல நேரம், சிறந்த நாள் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. நீங்க சொல்லுங்க பாப்போம், உலகத்தில் மிகச்சிறந்த நாள் ஒன்றியது லைலத்துல் கத்ருடைய இரவு. எல்லாம் சொல்லலுமா? எல்லா நாளும் ஒன்றுதான், எல்லா நாளும் ஒன்றுதான். அப்படி என்றா லைலத்துல் கத்ர்ல எதுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளவு அமல் செய்றீங்க? ராவல்ல எதுக்கு தௌபா? இதற்காக வேண்டிய அவ்வளவு ஏத்துக்கா? என்ன காரணம்? அன்றைய நாள் சிறப்பான நாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு நலவுகள் இறங்கும் இரவுகள் இருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ருடைய இரவு. அடுத்தது என்ன தெரியுமா? 2 பெருநாளுடைய இரவு பூமிக்கு நலவு இறங்கும். பெருநாளுடைய ராவு இருக்கிறது,
அன்றைய நாள்ல பூமிக்கு நலவுகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அதே போல லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய அரைவாசியுடைய இரவு பராத்தின ராவண்டுமே அன்றைய நாளும் பூமிக்கு நலவுகள் இறங்குற நாள், பாவங்கள் மன்னிக்கப்படுற நாள். அதனால சிறந்த நேரங்கள், சிறந்த நாட்கள் என்ற ஒன்று இஸ்லாத்தில் இருக்கிறது. அதை அவமதிச்சிடக்கூடாது, அதை கேவலப்படுத்திடக்கூடாது, அதை அசிங்கப்படுத்திடக்கூடாது. அப்படி இல்லாமல் இது போன்ற சபருடைய பீடகை, சபருடைய மாதம் மோசமான மாதம், தொழில் துறவுகள் ஆரம்பிக்க கூடாது என்றெல்லாம் சொல்லி காலத்தை ஏசி, காலத்தை தூட்டி ஜாகிலியத்துடைய மோசமான நிலைமைகளிலே நாம் ஆகிவிடக் கூடாது. எனவே நல்ல நேரங்கள் என்ற ஒன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய ஆரம்பங்களை அந்த நல்ல நாட்களில் ஆரம்பிச்சால் அல்லாஹு தஆலா அதுல நிச்சயமாக நமக்கு பரக்கத்து செய்வார். அதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். காலத்தை எந்த கட்டத்திலும் ஏசக்கூடாது, காலத்தை தூட்டக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க. காலத்தை மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்றை மேசவானமண்டார், எந்த ஒன்றை மேசவானமன். அதில் ஒன்றுதான் சேவலிக்குதே, சேவல், அதை கூட ஏசவானமண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தசுப்பு தீக், சேவலை நீங்க ஏசவானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு யூகிது லிஸ்ஸலா, அது தொழுகைக்கு நம்மளை எழுப்புது என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க எந்த ஒரு காலத்தையும் தூட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை, கேவலமான ஒன்றை நாம் அதிலே நுழைத்து விடக்கூடாது. ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் கடைகளை ஆரம்பிச்சு, பிசினஸ் ஆரம்பிச்சு, நல்ல ஒரு நாள் என்ற ஒன்று கிடையாது என்று சும்மா ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு பலவிதமான முசீபத்துகள்ல அவங்க சிக்கி தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை விட்டும் தவிர்ந்து நல்ல உலமாக்கள் இடத்துல அணுகி என்ற தொழிலை இப்ப ஆரம்பிக்கவா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்பேனா, சிறப்பான நாள் தானே, முஹர்ரத்துடைய மாதம் வந்தது, நிறைய பேர்கள் தொழில்கள் ஆரம்பிச்சாங்க, பிசினஸ்கள் ஆரம்பிச்சாங்க. ஏன்? முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அது சங்கையான மாதம் என்பதனால சிறப்பான மாதம் அது. அதனால அந்த காலத்தில் ஆரம்பிச்சோம். அது போன்றவைகளை விளங்கி மார்க்கத்தில் எது இருக்கிறதோ அதை புரிந்து கொண்டு, இல்லாத இது போன்ற முசீபத்துகளை விட்டும் தவிர்ந்து கொண்டு நாம் உலகத்தில் வாழ வேண்டும். ரெண்டு விடயம் இருக்கிறது. இந்த ரெண்டு விடயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரக்கத் என்ற ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறது. பரக்கத்து என்பது சில இடங்கள்ல இருக்கும், சில காலங்கள்ல இருக்கும், சில ஆட்கள்கிட்ட இருக்கும் பரக்கத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள ரசூலுல்லாஹ் மடியில வச்சு தாண்ட வாயில அதாவது இனிப்பு ஒண்ட சப்பி அந்த பிள்ளைகளோட வாயில ரசூலுல்லாஹ் வைக்கிறார். ஏன் காரணம் தெரியுமா? அது அந்த பிள்ளைகளுக்கு பரக்கத்தாக அமைய வேண்டும். அது சொல்லுவாங்க தஹனீ கண்டுவாங்க. இந்த காலத்துல அது குறைஞ்சிட்டு முன்னைய காலங்கள்ல பிள்ளைகளை பெற்றா அதை கொண்டைத்து பரக்கத்தான ஆட்கள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க கையில வச்சு துஆ செய்வாங்க. அதுலதான் சொல்லப்படுகிறது, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, ஒரு சஹாபி அவர் செய்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு பெண்மணி கொண்டு வந்து தான் புள்ளைய கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, இந்த புள்ளைக்கு துஆ செய்யுங்க அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க கையில ஏந்தி அந்த புள்ளைக்கு துஆ செஞ்சாங்க, பேர் வச்சு போட்டு துஆ செஞ்சாங்க. வரலாறு சொல்லுகிறது அவர் ஒரு பெரிய அறிஞராக மாறினார். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பரக்கத்து என்ற ஒன்றை காட்டி தந்தாங்க. காலத்துல பரக்கத்து இருக்கிறது, நேரத்துல பரக்கத்து இருக்கிறது. சில ஆட்களும் பரக்கத்தான ஆட்கள். சில பேர் துஆ கேட்டா கபூல் ஆகும், சில பேரு துஆ கேட்டா கபூல் ஆகும். அந்த மாதிரி ஆட்களை கண்டு துஆவை கேட்டுக்கொள்ளணும். சஹாபிகள் ஒரு சஹாபி இருந்தார், அவர் துஆ கேட்டா கபூல் ஆகு. யாரு தெரியுமா? பத்ர் சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய சஹாபி. அவங்க எந்த அளவுக்கு கேட்டா வீட்டுல எந்த நேரம் ஆட்கள் நிறைஞ்சிக்குமா. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுவாங்க, ஆட்கள் நிறைஞ்சிப்பாங்களாம். எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? துஆ கேட்க சொல்லி. என்ன புள்ள குட்டி துஆ செய்யுங்க, என்ன வியாபாரத்து யாரு செய்யறாங்க?
சஹாபிகள் வராங்க அவர் வீட்டுக்கு. எனக்கு துவா கேட்க தெரியுமா? உங்களுக்கு துவா கேட்க, நீங்க கூட்டு போய் கேட்டு உங்களுக்கு துவாவை, உங்களுக்கு துவா கேட்க தெரியாதா? ஏன் இவர் துவா கபூல் ஆகிற ஆள் என்பது சஹாபிகளுக்கு தெரியும். இவர் துவா கபூல் ஆகும் என்பது சஹாபிகளுக்கு தெரியும். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்றா, இவருக்கு ஒரு தடவை சோமில்லாம பிடிச்சி வருத்தம் வந்து இவர் இப்ப ஒரு சக்கராத்திர லெவலுக்கு மாதிரி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் இவர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார். அல்லாஹும்ம இன்னலி அவுலாதன் சிகாரன், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் சின்ன சின்ன புள்ளை எல்லாம் இருக்குது, அதனால என் ஆயுள கொஞ்சம் நீளமாக்கி தாவேன்னு துஆ கேட்டாங்க. 20 வருஷம் அதுக்கப்புறம் வாழ்ந்தார் அவர், அந்த சஹாபி. அப்ப அவரை தேடி எல்லாரும் வருவாங்களாம், வந்து துஆ செய்யுங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லுவாங்களாம். இதுல எந்த தவறும் எந்த பிழையும் மார்க்கத்தில் கிடையாது. அவங்கள்ட்ட போன எங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ஏன் நாங்க பாவம் செஞ்ச ஆட்கள், எங்களோட துஆ கபூல் ஆகுமோ இல்லையோ தெரியாது. அதுபோல துஆ கபூல் ஆகக்கூடிய மனிதர்களை கண்டா கட்டாயம் அவங்கள்ட்ட துஆ பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளணும், துஆ பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளணும் சொல்லுவாங்கல்ல. சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா பரதேசிகள் மாதிரி இருப்பான். பரதேசிகள் மாதிரின்னா யாரும் அவங்கள கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் துஆ கபூல் ஆகிற மனுஷர் அவங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவனோட எல்லாம் யாரு போய் சேருவான், அவனோட எல்லாம் யாரு போய் பேசுவான், அவனே ஒரு பைத்தியகாரம் மாதிரி சுத்தி கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட எல்லாம் துஆ கபூல் ஆகிற அப்படி நிறைய மனுஷர் இருக்கிறான். முன்னாடி காலங்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த காலங்களையும் அது போன்ற சில மனிதர்கள் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சமுதாயத்தை விட்டு ஒளிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் அவங்களோட துஆவை கபூல் செய்வான். அதனால பரக்கத்து செய்யப்பட்ட காலம், பரக்கத்து செய்யப்பட்ட நேரம், பரக்கத்து செய்யப்பட்ட இடம், பரக்கத்து செய்யப்பட்ட மனிதர்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய்த்து பரக்கத்தை அடைந்து கொள்வதில் மார்க்கத்தில் எந்த பிழையும் கிடையாது. நான் முன்னால சொன்ன இந்த துக்குறி பார்த்தல் தான் மார்க்கத்தில் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, நல்ல சிறந்த நேரங்களை நாடி, சிறந்த நாட்களை நாடி, சிறந்த இடங்களை நாடி, சிறந்த மனிதர்கள் பரக்கத்துக்குரியவர்களை நாடி அவர்களுடைய துஆ பரக்கத்துகளை அடைவதில் மார்க்கத்தில் எந்த பிழையும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நல்லவர்களாக வாழ நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக நம்மை வாழ வைப்பாயா, சாலிஹான மனிதர்களுடைய துஆவில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா, கெட்டவைகளை விட்டும் எங்களை தூரமாக்குவாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீகை நசீபாக்கி தந்தருள்வாயா. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின்